வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை பொழுதுல யுகம் கனெக்ட் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இது யுகம் கனெக்ட். டெய்லியுமே நம்ம கிருத்திகாஸ் கிச்சன்ல டேஸ்டியா ஹெல்த்தியா அதே மாதிரி குயிக்கா எப்படி சமைக்கலான்றத வந்து சூப்பரா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ், அதே மாதிரி தான் இன்னைக்கும் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் நமக்காக ஒரு டிஷ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அதை எப்படி செய்றாங்க அப்படின்றத பார்த்து கத்துக்கலாம். ஹாய், ஹலோ அண்ட் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெண் பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரேஷியோஸ் ஆஃப் த பொங்கல் தட் ஐ மேக் வந்து ஆர் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மோர் நியூட்ரியன்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இதோட காம்பினேஷன் எப்படி அப்படின்ட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு பார்ட் பாசிப்பருப்பு, பாதி பார்ட் அரிசி, இஞ்சி, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை, நெய், முந்திரி பருப்பு. ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து அரிசி டபுள் பங்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து நாங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். இந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்க கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்வேஸ் இட் இஸ் தட் ரேஷியோ. ஸோ 1:2, 2 பருப்பும் ஒரு அரிசி. ஸோ இதை பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து வாட்டர், and then again there are 2 schools of thought. இதில் வந்து நம்ம ஜீரகமும் மிளகும் அப்படியே ஆட் பண்ணி போட்டலாம் இஞ்சியோட சேர்ந்து. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இல்லை இதை வந்து அப்படியே வறுத்து இதில் போடணும் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு வயா மீடியாவை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வேணாம் அந்த பக்கம் வேணான்னு நான் கொஞ்சோண்டு இதில் பாயிலிங்லேயும் போட்டுடுறேன். கொஞ்சோண்டு வந்து நான் இந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் அரோமாவுக்கு தாளிக்கிறதையும் போட்டுறேன். ஸோ 3 ஐட்டமுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து வேகிற மாதிரி போட்டுறேன். ஓகே, எப்போவுமே நம்ம தாளித்து போடும்போது இந்த மிளகு, இஞ்சி எல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வாயில் ஏதோ தேவைப்படாத ஐட்டம் அந்த மாதிரி நம்ம எடுத்து போடுற மாதிரி ஆயிடுது. ஆனால் இது வேக விட்டால் கொஞ்சம் மெல்லோ டவுனாக அந்த பொங்கலுக்கு அது ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரிங்காக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்பரிங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம கேஷ்யூ நட் எடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை எப்படி அந்த ஸ்டேஜில் எப்படி தாளித்து போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பு வகைற எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னாக்க, நீங்கள் இந்த பாசிப்பருப்பையே வந்து உடைச்ச முழு பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, அது தொலியோடு இருக்கிற பாதி பருப்பு அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒன்லி திங் லுக் வைஸ் அண்ட் கலர் வைஸ் வந்து கொஞ்சம் டல் க்ரீனாக டர்ட்டி ப்ரௌன் கலர் இருக்கும். பட் ஆனால் நியூட்ரிஷன் வைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. டிப் நம்பர் 2 வந்து இதில் வந்து நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணோன்னா, இது வந்து அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, அதே மாதிரி பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் வேரியஸ் ஸ்பைசஸ் இந்த இஞ்சி எல்லாம் வந்து மார்னிங்லேயே வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு எய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டே வந்து நம்மளுக்கு ரைஸ் வேண்டாங்க எனக்கு அப்படின்னா இதையே நீங்கள் வந்து கோதுமை ரவை போட்டு கோதுமை பொங்கல் மாதிரி சூப்பராக பண்ணிடலாங்க. இட் வில் பி வெரி நைஸ். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னாக்க வந்து ஓகே, இதில் நீங்கள் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா, டொமேட்டோ அப்புறம் வந்து பீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான கிச்சடி நீங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பொங்கலை வந்து சிம்பிள் பொங்கலை வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் மாற்றுறதுக்கான 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறது. நெய், இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம், மிளகு,
ஓகே, இஞ்சி எல்லாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். and then along with this itself cashew nuts ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோல் cashew nuts ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹாஃப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஓகே ஹோல் cashew nuts தான் ஆட் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நெய்யெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை பக்கத்துலேயே தான் இருக்கணும். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த cashew நட்டை எடுத்துடலாம். அண்ட் தென் இது அப்படியே ஃப்ளேம் ஆஃப்கோர்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இஞ்சி ஆட் பண்ணிடலாம் அதில். அண்ட் கருவேப்பிலை. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து நல்லா குழஞ்சி இருக்கு பொங்கல். ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக அதாவது மஞ்சப்பொடியிலையும் வந்து கொஞ்சோண்டு இருந்தால் நல்லா தாங்க இருக்கும் மஞ்சப்பொடி இதுக்கு. தென் சால்ட், நம்ம என்ன சால்ட்டை ஆட் பண்ணலை. இதை அப்படியே எடுத்து சுருளை கலரிடலாம். இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க உப்பு ஏன் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பாசிப்பருப்புக்கு ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு நேச்சருங்க. உப்பு போட்டாச்சுன்னா அவ்வளோதான், அது ஸ்டாப் பாயிலிங் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த பாசிப்பருப்பு போது உப்பு வந்து லாஸ்ட்டாகவே ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த ப்ரொப்போர்ஷனும் கரெக்டாக தெரியும். ஸோ தட் ரொம்ப அது நிறைய இருக்கும்போது எவ்வளோ வெந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிடும் அதில். ஸோ ஒரு சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி. இது வந்து பெருங்காயம். ஸோ நெய் வந்து அவங்க வயிற்றுக்கு தகுந்தபடி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன். அதனால் பிகாஸ் கொஞ்சம் நெய்யெல்லாம் ஜாக்கிரதையாகவே ஆட் பண்ணிக்கணும். நம்ம சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ் மாதிரி நெய் முதக்க ஆட் பண்ணாதீங்க. அண்ட் சில ஹோட்டல் வீடியோஸ் பார்த்தோன்னாக்கா அதை அமுக்கினாலே நெய் வர மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஹெல்தி. அளவுக்கு சாப்பிடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து வீட்டில் பொங்கல் பண்ணாக்க ஆயில் தான் நான் ஆட் பண்ணுவேன் நான். அண்ட் அந்தளவுக்கு நெய் ஐ டோன்ட் யூஸ். பட் அஃப்கோர்ஸ் ரியலி இம்பாக்ட்ஸ் ஹியூஜ் டேஸ்ட். நிறைய பேர் 90% ஆஃப் த பீப்புள் வந்து நெய் உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லது தான், இட்ஸ் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பேபி ஸ்கூப்ஸ் மாதிரி எடுத்திங்கனாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான பொங்கல் ரெடி. அண்ட் தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி. ஸோ அதனால் வந்து do enjoy your breakfast, do enjoy your day, and we'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ். இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி வந்து லேடிஸுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் தான் நிறைய சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? இன்னைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்ல போகிறாங்க. அது என்னன்னு நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது PCOS அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனைக்கு நம்ம நிறைய புரோட்டீன் இன்டேக் பண்ணோன்னா அந்த பிரச்சனையோட வீரியம் குறையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது நம்ம உணவில் எந்த மாதிரி எந்த அளவு புரதம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக PCOS சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PCOSம் புரதமும் ஒரு நாளைக்கு பெண்கள் எடுத்துக்க வேண்டிய புரதத்தினுடைய அளவு 50 to 80 கிராம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
அந்த மாதிரி எடுக்கும் பொழுது PCOS பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும். புரதம் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி, சக்தி இமீடியட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு உணர்வு, கிரேவிங், இது குறையும். அதே மாதிரி நம்மளை போதும்னு சொல்ல வைக்கக்கூடிய ஹார்மோனான லெப்டின் ஈஸியாக சுரக்கிறதுக்கு இந்த புரதம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். உடலுடைய எடையும் கட்டுப்படுத்துறதுக்கான தன்மை நம்ம புரதத்தை எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிடைச்சிரும். அப்போ இந்த புரதம் என்னென்ன வகையில் நம்ம எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும்? பருப்பு வகைகளில் நமக்கு புரோட்டீன் இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த பருப்பு எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய பசி கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே சமயம் கூட நம்ம வந்து முழுமையான மாவு பொருளை சேர்த்து எடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து நம்ம சிறுதானிய வகைகளில் புழுங்கல் சிறுதானிய வகைகள் சேர்த்து, ஒரு பாசிப்பயிரை சேர்த்து ஏதாவது ஒரு பொங்கல் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிடைக்கக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து முழுமையான புரதமாக இருக்கும். அது PCOSஐ கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ நிறைய சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள்லாம் எடுக்கும் பொழுது கருமுட்டையோடைய வளர்ச்சி சீர் பெறும். ஏன்னா அதுலேருந்து ஜிங்க், மெக்னீஷியம் சத்து நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலை வந்து கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் அதில் இருந்து நமக்கு வந்து ஜிங்க், மெக்னீஷியம் சத்து கிடைக்கும் பொழுது PCOSல ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த கொண்டைக்கடலைக்கு இருக்குது. இப்போ கொண்டைக்கடலையை அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட கொஞ்சம் நார்ச்சத்து சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நமக்கு டைஜஸ்டும் ஆகும். அந்த ப்ரோட்டீனால் கேஸ் ஃபார்ம் ஆகிறதும் இருக்காது. அதே சமயம் அதனுடைய முழுமையான மருத்துவ பயன்களும் நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படி எடுக்கலாம்? ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டு வேக வச்ச கொண்டைக்கடலையோடு சேர்த்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குடைமிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதோட இந்த கொண்டைக்கடலையை சேர்த்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் கரெக்டாக வந்து ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகி PCOSோட வீரியம் வந்து கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாக் பீன்ஸ். இன்றைக்கி பிளாக் பீன்ஸ் வந்து FSH, LH ஹார்மோனுடைய பேலன்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு. ஸோ இந்த பிளாக் பீன்ஸை வந்து நம்ம கூட்டு மாதிரியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுதே நமக்கு முழுமையான மருத்துவ பயன்கள் இந்த பிளாக் பீன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும், PCOSோடைய அளவும் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதிலிருந்து புரோட்டீனும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து omega-3 and omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதனால் நமக்கு வந்து கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராகும், PCOSோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். கூடவே எண்டோமெட்ரியல் திக்கனிங்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய தடிமனை அதிகப்படுத்தி, அந்த உள்புறத்தில் இருக்கக்கூடிய சுவரினுடைய தடிமனை அதிகப்படுத்தி பீரியட்ஸோடைய ஃப்ளோவையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டையும் உண்டுபடுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 4வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாதாம். பாதாமில் வந்து நமக்கு மெக்னீஷியம், ஜிங்க் சத்து நிறைய கிடைக்குது. அது வந்து கருமுட்டையோட எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி AMH வந்து PCOSல ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படிங்கிறவங்க ரெகுலராக நைட்டில் ஒரு 4-5 பாதாமை நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பாதாம்லேருந்து சத்துகள் முழுமையாக கிடைச்சி கருமுட்டையோட வளர்ச்சியும் அதனுடைய எண்ணிக்கையும் சீர்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக பாதாம் எடுத்துக்கிட்டாலே ப்ரோட்டீனும் கிடச்சிரும், ஹார்மோன்ஸும் ரெகுலர் ஆகிடும். அதே சமயம் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் கிடைச்சி ஈஸியாக கருத்தரிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கிறதா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்நட். வால்நட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோட்டுங்கிற கொட்டைப்பருப்பு தான். ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுலேருந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்குது. கூடவே PCOSோட பிரச்சனை என்னங்க, தேவையற்ற இடத்துல ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி தான். ஸோ இதுக்கு காரணம் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனோடைய அளவு அதிகமாக இருக்கிறது தான். ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது வால்நட். ஸோ ரெகுலராக 2 வால்நட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் PCOSன்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டியோட பிரச்சனை படிப்படியாக குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது.
அடுத்து பார்த்தோன்னா அசைவ புரதத்தில் மீன் வகைகள். ஸோ மீன் வகைகளை நம்ம ரெகுலராக பொரித்த மீன்களாக இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து குழம்பு மீனாகவோ இல்லை தான் வந்து ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லக்கூடிய டவா ஃப்ரையில் பண்ண மீன் வகைகளோ நம்ம எடுக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக சிறு மீன் வகைகள் எடுக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு புரோட்டீன் கிடைக்குது. அந்த புரோட்டீன் கம்ப்ளீட் புரோட்டீனாக இருக்கும். அது கருமுட்டையோடைய வளர்ச்சியும் கருப்பையோடைய இயங்கு சக்தியும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 7 புரத பொருட்களும் 7 நாள் நம்ம ஒன்றொன்றும் உணவில் சேர்த்துக்கிட்டோனாலே போதும். ஸோ PCOS பேஷண்ட்ஸ் 7 நாள் ஒரு புரதம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அவங்களோட PCOS PCOD பிரச்சனை முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு வரும். இதன் மூலமாக உணவு வகையிலேயே உங்களால் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி அழகாக கருத்தரிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு அறிவோம் ஆரோக்கியத்துல டாக்டர் ஜெயரூபா ஹர்பல் சம்பந்தமா என்ன விஷயம் செஞ்சு காட்ட போறாங்க? நம்மளுக்கு வந்து வயசு ஆக ஆக போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும் இல்லையா? ஸோ போன்ஸை வந்து ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கிறதுக்காக ஒரு சத்து மாவு தான் செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வயதான காலத்துல எலும்புகளில் தேய்மானம் உண்டாகிறது, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது. இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு சத்து பானத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இது வந்து ராகி, கருப்பு உளுந்து, ஜீரகம் சேர்ந்த ஒரு சத்து பானம். ஸோ இதை வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ரெகுலராக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்து மாவு பானம் தான் இந்த ராகி உளுந்து சேர்ந்த இந்த சத்து பானம். இங்கே தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பங்கு அளவுக்கு ராகி, அதாவது முழு கேழ்வரகு வந்து எடுத்துக்கணும். ஒரு 500 கிராம் அளவுக்கு நம்ம வந்து ராகி எடுத்துருக்கோம் அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். 5 கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கணும். அதாவது 1 பங்கு அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சத்து மாவு தான் நம்ம இன்றைக்கி தயாரிக்க போகிறோம். ஸோ ஒரு 5 பங்கு அளவுக்கு நம்ம ராகி வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். நம்ம அது கூட ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம கருப்பு உளுந்து, இதெல்லாம் நிறைய வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். அது கூட ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம ஜீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தத்தன்மையை வந்து உண்டாக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஜீரகம் சேர்த்து வந்து பண்ணும் பொழுது அந்த மந்தத்தன்மை வந்து குறையும். லைட்டாக வந்து இதை வறுத்துட்டா போதும். ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும்லாம் இல்லை. ஸோ லைட்டாக அதை வந்து சூடுபடுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இந்த ராகியில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி வந்து கால்சியம் சத்து. ஒரு 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய ராகியில் கிட்டத்தட்ட 300லேருந்து 350 மில்லிகிராம் அளவுக்கு வந்து கால்சியம் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நமக்கு 1000 மில்லிகிராம் அளவுக்கு வந்து நமக்கு கால்சியம் வந்து தேவை இருக்கும். ஸோ அந்த கால்சியத்தை வந்து நம்ம இந்த சத்து மாவு எடுத்துக்கிறது மூலமாக ஓரளவுக்கு நம்மளால் பெற முடியும். அதே மாதிரி இந்த கருப்பு உளுந்து, ஸோ கருப்பு உளுந்தில் வந்து நல்ல புரோட்டீன் சத்து வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கருப்பு உளுந்தோட தோலில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து வந்து இருக்குது. இதில் நிறைய வந்து அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய எலும்புகளை வந்து பாதுகாக்கக்கூடியது. முக்கியமாக கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து, ஸோ அதுவும் வந்து எலும்புகளில் வந்து தேய்மானம் உண்டாகாமல் வந்து தவிர்க்கக்கூடியது. சீரகம் வந்து செரிமான சக்திக்காக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஜஸ்ட் வந்து இது சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து இதை வந்து வறுத்தா போதும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மிக்சிலேயோ இல்லை வந்து மிஷின்லேயோ கொடுத்து நம்ம வந்து இதை அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த ராகியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த புரதம் மற்ற சிறுதானியங்களை விட இதில் இருக்கக்கூடிய எலியோசின் அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான அந்த செரிமானத்தையும் வந்து அது கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு தேவையான அந்த புரதச்சத்து வந்து கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரிப்டோபன், அதே மாதிரி மெத்தியோனின், இந்த மாதிரியான அமினோ அமிலங்கள் வந்து இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய தசை நார்களை வந்து பாதுகாக்கக்கூடியது. இன்னொன்று, நமக்கு கொஞ்சம் வயதாகும் பொழுதே நம்ம தசை நார்கள் எல்லாமே வந்து பலகீனமாகும். அதில் வந்து கொலாஜன் கிராஸ் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம தசை நார்களில் வந்து ஒரு கொலாஜன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு அந்த தசைகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் நம்ம வயதாகும் போது அங்கே வந்து ஒரு ஸ்கார் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிறதுனால அந்த கொலாஜன்ஸோட அளவெல்லாம் குறைய ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த கொலாஜன் கிராஸ் லிங்கை வந்து இந்த ராகியில் இருக்கக்கூடிய சில மூலப்பொருட்கள் வந்து குறைக்கிறதாக ஆய்வறிக்கைகள் வந்து
சொல்லுது. ஸோ அதனால் நம்ம ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் இவங்க எல்லாருமே வந்து ஸோ இந்த ராகி சேர்ந்த ஒரு சத்து மாவு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து அப்படிங்கிறது பெண்களுக்கு முக்கியமாக இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ், அதிகப்படியான புரோட்டீன், அதே மாதிரி அதனுடைய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, இது எல்லாமே அவங்களுக்கு எலும்புகளுக்கும் அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமலும் வந்து தடுக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ராகி, கருப்பு உளுந்து, ஜீரகம் சேர்ந்து இந்த சத்து மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஈவினிங் டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு சத்து மாவு மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரியோ இல்லை பாலோட சேர்த்து வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ராகி சத்து மாவு கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 200 ml தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி இல்லை பால் எது வேணாலும் வந்து நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சத்து மாவு, இது கூட வந்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியோ இல்லை பாலோ வந்து கொதித்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சத்து மாவு கஞ்சியை வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்த உடனே நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு இந்த கஞ்சி நல்லா வந்து கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இது கூட வந்து பனை வெல்லம் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு ஈவினிங் டைமில் நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இந்த சத்து மாவு பானத்தை வந்து நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ராகியில் வந்து நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குது, அதே மாதிரி தசைநார்களை பாதுகாக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து இருக்குது, அதே மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் சத்தும் வந்து அதிகமாக இருக்குது. இதனுடைய தோல் பகுதியில் வந்து இரும்பு சத்து வந்து இருக்குது. ஸோ மற்ற சிறுதானியங்களை விட இதில் வந்து அதிகப்படியான அளவுக்கு நார் சத்தும் வந்து இருக்குது. ஸோ அதனால் நமக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்து அப்படிங்கிறது பெண்களுக்கு அவங்களுடைய இடுப்பு பகுதிகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது, தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. சீரகம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த உளுந்து மந்தத்தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும் வந்து இந்த மந்தத்தன்மையை குறைக்கிறதுக்காக வந்து நம்ம ஜீரகத்தை வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ராகி கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ பவுலில் வந்து மாற்றிடலாம். நல்ல வாசனையான இந்த ராகி, கருப்பு உளுந்து, சீரகம் சேர்ந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும், சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஸோ ஆஸ்டியோபாரோசிஸ் மாதிரியான அந்த எலும்புகளை வந்து துளைக்கக்கூடிய, அந்த எலும்புகள் தேய்மானம் அடையக்கூடிய அந்த ஒரு கண்டிஷனையும் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கு ராகி, கருப்பு உளுந்து, ஜீரகம் சேர்ந்த இந்த சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய மூட்டு வலி எப்படி வந்து சரியானது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ரிஸ்கோமீட்டர்ல நிறைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் வந்து டாக்டர் நாராயணன் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே நமக்கு தெரியாத ஃபினான்ஷியல் அட்வைஸ் பற்றி தான் சொல்ல போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். புதியம் நிகழ்ச்சியில் ரிஸ்கோமீட்டருங்கிற ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் நாராயணன் சுவாமிநாதன். நம்ம பிஹெச்டி இன் ஃபைனான்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்? சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருக்குது, டைரெக்டாக போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லை உங்கள்கிட்ட 30,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, நான் இதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 40 வயசில் இருக்கிறவங்க 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். 60 வயசில் இருக்கிறவங்க 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிஸ்க்கு, ஹெல்த் ரிஸ்க் வர அளவுக்கு ஆகிடும் இன்கேஸ் மார்க்கெட் சரியாக ஓடலைன்னா. ஸோ ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப எடுத்துக்காமல் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. ஏற்கனவே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஏஜில் கம்மியாக இருக்கும்போது 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாமா உடனே அப்படின்னிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் 2 லட்சத்தை உடனே போடாமல் இன்றைக்கி வந்து ஒரு 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து வெரி வெரி சிம்பிள், மழை மாதிரி தான்.
மழை வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு போனதுன்னு சொல்ல முடியும். வரத்துக்கு முன்னாடி ப்ரிடிக்ஷன் தான் பண்ண முடியும். அது வருமா வராதான்னு தெரியாது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏறுமா ஏறாதாங்கிறது வந்து யாராவது 100% சொன்னாங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா செட்டையும் விற்று அதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து அந்த டைமிங் தான். அந்த டைமிங் சொல்லும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம். இறங்குற மார்க்கெட்டில் யாராலையும் சொல்ல முடியாது. ஏறின மார்க்கெட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க இன்றைக்கி ஏறும் என்னன்னு. ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட் அட்வைசரை பற்றி அதை பற்றி கமெண்ட் இல்லாமல் ஜென்ரலாக நான் சொல்லும்போது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட 2 லட்ச ரூபா இருக்குன்னா உங்களோட பணத்துலேருந்து ஒரு 50,000 எடுத்து இன்றைக்கி இந்த ஒரு மாதத்தில் மார்க்கெட் ஆவரேஜாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 ஸ்டாக்ஸாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஒரு வாரத்தில் திரும்ப மார்க்கெட் இறங்கிச்சுன்னா திரும்ப ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திரும்ப அதுமாரி அந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ஆவரேஜ் பண்ணி மார்க்கெட் இறங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஜென்ரல் சைக்காலஜி எப்படின்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு 5,000 ரூபாய்க்கு. உங்களோட ப்ரைஸ் வந்து 4,700 வந்தோடனே மொத்தமாக வந்தோடனே உங்களுக்கு ஒரு பேனிக் ஆகும், உடனே விற்றுருவீங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா 4,700 பண்ணும்போது வாங்கணும். நம்ம சைக்கலாஜிக்கலாக என்ன ஆகும்னா ஒரு ஃபியர் ஒன்று வரும், நம்ம ப்ரைஸ் கீழே இறங்கிடுச்சு, நம்ம விற்றுட்டு முதல்ல வெளில போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வந்து பப்ளிக் பொறுத்த மார்க்கெட்டில் வந்து அட்வைஸர் சொல்லுவார் இறங்க வாங்குங்க, ஏற விற்றுக்கங்கம்பாங்க. ஆனால் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, இறங்க விற்பாங்க, ஏற வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக வந்து ஏறும்போது இன்னும் அதிகமாக ஏறி போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை போய் துரத்திட்டு போய் வாங்குவாங்க. இறங்கும்போது இது நமக்கு இன்னும் கீழே போயிடுமோன்னு விற்றுருவாங்க. ஸோ அந்த லாஜிக்கில் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டாக் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷம் ஓல்டாவது இருக்கணும் மினிமம். இந்த 3-4 வருஷத்தில் நல்ல ட்ராக்கில் இருந்திருக்கணும், நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும். முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கம்பெனியோட எபிட்டா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இந்த பர்சன்டேஜ் 20% இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் தைரியமாக வாங்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக 4-5 வருஷமாக இருக்கான்னு பார்க்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அகெயின் அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. பட் இந்த விஷயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைமிங் வந்து 100% நீங்கள் பண்ண முடியாது. பட் ஓரளவு எக்ஸ்பர்ட் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே இன்றைக்கி மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த கம்பெனியோட செக்டார் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிகள் என்ன நிலைமையில் இருக்காங்கங்கிறது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ஆவரேஜிங் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து லம்சமாக பண்ணுறவங்க. இதே வந்து இல்லை ஒரு மந்த்லி சேலரியில் இருக்கேன், ஒரு 30,000 இருக்கேன், நான் இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேள்வி நீங்கள் வந்து ஒரு மாதமும் 5,000 ரூபா போட்டே வாங்க. இதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்களே டிசைட் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களோட பணத்தை மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி நீங்களும் ஒரு இண்டிவிஜுவலாக பண்ண முடியும். அவங்க வந்து ரொம்ப அல்ட்ரா ரிசர்ச் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பேசிக் லெவலில் உங்களால் ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு மாதமும் போட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் இருக்கும். பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் கம்பெனி சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பெட்டர் அப்படின்னிங்கன்னா ஒரு பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த கம்பெனியோட விலை வந்து 200 ரூபா 300 ரூபாவில் இருந்தது. இன்றைக்கி 40,000 ரூபா இருக்குது. அதாவது வந்து நீங்கள் ஒரு 2,000 ரூபா பணம் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4,20,000 ரூபா விலை இன்றைக்கி. அவ்வளோ க்ரோத் இருக்குது. ஸோ இதே மாதிரி தலைகீழையும் நடந்திருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்களை மேலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வாரமுமே டூர் செக்மெண்ட்ல நம்மள டிஃப்ரெண்டான பிக்னிக் ஸ்பாட்ஸுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. எஸ், இன்னைக்கு நம்மளை என்ன பிக்னிக் ஸ்பாட்டுக்கு கூட்டு போறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி ஷோ. நான் தான் உங்கள் பிருந்தா. வீக்கெண்ட் வைப்ஸ் அப்படின்னாலே வேற லெவல் வைப்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம சென்னை ECR சாரி நிஜமா நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் சென்னை ECR தானே சொன்னேன். ECRல எந்த இடம்னு நான் சொல்லல. இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான பிளேஸ்க்கு தாங்க உங்களை கூட்டிட்டு போக போறேன். ஸோ குட்டி ரைடுக்கு போலாமா?
பிசிஆர் முட்டுக்காடுல இருக்கக்கூடிய தக்ஷிண சித்ரா அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப அமேசிங்கான ஆம்பியன்ஸ் இருக்கு. ஒரு இயற்கை சார்ந்த சூழல்ல இவ்வளோ அழகான ஒரு இடம் அமைந்திருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸுங்க. அதுவும் சவுத் ஆர்கிடெக்சரை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஹெரிட்டேஜாக வந்து வச்சுருக்காங்க. இதில் மியூசியம்னு சொல்லலாம், குட்டி பேலஸ்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸுங்க. இந்த டைமில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். இன்னைக்கு உள்ள என்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தக்ஷிண சித்ராக்குள்ள வந்த உடனே நிறைய விஷயங்கள் ரொம்பவே அழகா இருந்தது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கைவினை பொருட்கள் வச்சிருந்தாங்க. ஒரு அழகான லைப்ரரி இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பர் கூலா இருக்குதுங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சவுத் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய வீடுகளை அப்படியே அழகா பராமரிச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்காக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளோட ட்ரெடிஷன் என்னைக்குமே மாறாதுங்கிறத காமிக்குது. வாவ், ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் லெஃப்டில் உடனே இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இது வச்சுருக்காங்க, பாக்ஸாக வச்சுருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லியான தக்ஷிண சித்ரா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எவ்வளோ வருஷமாகி டீகம்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டிக்காக இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணுவோம், பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுவோம், பேட்டரிஸ் அவாய்ட் பண்ணணும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான விஷயம், நம்மளும் பின்பற்றுவோமே. தக்ஷிண சித்ராவோட கலர்ஃபுல்லான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய கைவினை பொருட்கள் இருக்கு, கியூட்டான திங்ஸ்லாம் இங்கே வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகான கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து இங்கே கியூட்டாக அடுக்கி வச்சிருக்காங்க. ரெண்டு பக்கமும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. வில் ஹாவ் அ லுக் அண்ட் ஜஸ்ட் ஃபீல் இட் இஸ் ஆசம். தக்ஷிண சித்ராவோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இயற்கை சார்ந்த சூழலில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, மியூசியம் இருக்குது, லைப்ரரி இருக்குது, இப்படியே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது போயிட்டு இருக்கும் போதே வந்து ஐயோ வழி மறந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மேப்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இதை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எந்த இடத்துலையும் தொலைஞ்சு போக மாட்டீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் வீடு. ஸோ இந்த வீடெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம், இப்போ சில படங்களில் பார்த்துட்டு இருப்போம். இது நேர்லேயே நமக்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க தக்ஷிண சித்ரா. ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இந்த தூண்களாக இருக்கட்டும், அதுங்க செய்யக்கூடிய அந்த பலகையில் செய்யப்பட்ட அந்த கதவாக இருக்கட்டும், வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு இந்த செட்டிநாடு வீடு மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. நம்மக்கிட்ட இங்கே ஆம்பூர் வீடும் இங்கே இருக்குது, அப்புறம் கேரளா ஸ்டைல் வீடு, கர்நாடகா ஸ்டைல் வீடு அண்ட் ஆந்திரா ஸ்டைல் வீடுன்னு சொல்லி எல்லா வீடுகளையும் நமக்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்காக காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்ப்பதற்கும் சரி, ஒவ்வொரு விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கவும் ரொம்பவே இனிமையாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆந்திர பிரதேஷ்ல அந்த காலத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்குது. அதாவது அந்த பீரியட்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. மெட்ராஸ் டு சென்னை, அதாவது இந்த பேர் மாற்றம்ங்கிறத விட ஊரே எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்ப இருந்த மெட்ராஸ்க்கும் இப்ப இருந்த சென்னைக்கும் என்னென்ன டிஃபரன்ஷியேஷன் இருக்குங்கிறத இப்போ நம்ம ஒரு ஆட்டோ ரைட்ல போய் தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா போலாமா?
ஆர்ட் கேலரியில ஆட்டோல வந்து இறங்கின ஃபர்ஸ்ட் இடம் இந்த அழகான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்க இடம் தான். ஸோ இதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். வில்லு பாட்டு அப்படிங்கிறதுல நம்ம அழகா பார்த்திருப்போம். ரொம்ப அழகா இருக்குது. அண்ட் இந்த சைடு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பெரிய வீணை வச்சிருக்காங்க. அண்ட் அது கூட மிருதங்கம் வச்சிருக்காங்க, நாதஸ்வரம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? தமிழ் கலைஞர்களோட பண்பாட்டுல அந்த காலத்துல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ரொம்ப அழகாவே வச்சிருக்காங்க. வீணைய பார்த்த உடனே வாசிக்கணும்னு தோணுது. ஆட்டோல அடுத்த லொகேஷன் நம்ம எந்த இடத்துல இறங்கிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கற்பக தேநீர் விடுதியில இறங்கிருக்கோம். அப்பா டீ குடிச்சிட்டு இருந்தது சூடா இருந்ததை பார்த்து எனக்கும் ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லி அண்ணா கிட்ட ஒரு டீயை ஆர்டர் போட்டுட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா பார்லேஜி பிஸ்கட்டே உங்களுக்கு சேர்த்து தரேன்னு சொல்லி நமக்காக 2 ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே அழகான ஒரு ஆம்பியன்ஸை வந்து இந்த ஆர்ட் கேலரியில வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோனா இருக்கட்டும், ஸோ அந்த காலத்துல இருந்த அந்த ₹1 அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை அழகா லொகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பார்லேஜி பிஸ்கட் அண்ட் வந்து தவறா காஃபி அண்ட் எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்குங்க. அந்த காலத்துக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுதான் தக்ஷன் சித்ராவோட லைப்ரரி. ரொம்பவே அழகான பிளேஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸ். முக்கியமாக ரொம்பவே சைலண்ட்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நீங்கள் லைப்ரரி புக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா தக்ஷன் சித்ரா இஸ் யோர் பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து நம்ம என்னதான் வெளியே சுற்றி பார்த்தாலும் கொஞ்சம் இன்ஃபோர்டெயின்மெண்ட்டும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ திஸ் வில் பி த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. சென்னை ECR முட்டுக்காடில் இருக்கக்கூடிய தக்ஷண சித்ரா அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்திருந்தோம். நிறைய ஹெரிட்டேஜ் சார்ந்த விஷயங்களை வந்து இன்றைக்கி பார்த்துருந்தோம். ஒரு பர்ஃபெக்டான வீக்கெண்ட் வைபை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஹோல் டே நீங்கள் ஒரே ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டடா பை பை ஃப்ரம் பிருந்தா. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா. நான் உங்கள் டாரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.